இனிய தைத்திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் பை ஆஹா கல்யாணம் டீம். ஆக்சுவலாக ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நெடுந்தொடர் திருமணத்தோட முக்கியத்துவம், அதனோட பின்னணியில் இருக்கக்கூடிய பல மனசு இருக்குல்ல, கல்யாணங்கிற என்னங்க பல மனசு அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான கதைக்களத்துக்குள்ளே, ஒரு புதுவிதமான பார்வைக்குள்ளே நம்ம இட்டு செல்றதுக்காக இந்த கதைக்களம் தொடங்குனது. ஆக்சுவலாக இந்த கதைக்களம் தொடங்கும் போது ஒரு மையப்புள்ளியில் ஆரம்பித்தாங்க. ஒரு குடும்பத்தில் 3 பசங்க, இன்னொரு குடும்பத்தில் 3 பொண்ணுங்க. இவங்க அப்படியே இந்த மாறி கல்யாணம் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி கதை. அப்படியே இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பலவிதமான பரிணாமங்களுக்கு அப்புறமா இப்போ ஒரு கதைக்களத்தில் ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்கு. அந்த இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆஹா கல்யாணம்ங்கிற சீரியலில் மகாங்கிற கேரக்டரை நிறைய ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி இந்த கதையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, வில்லிய அறிமுகமான ஒரு கேரக்டர் ஐஸ்வர்யா. ஆனால் இந்த கேரக்டர் போக 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 அந்த சீரியலில் இருக்க ஒரு பாசிட்டிவான கேரக்டர் ஐஸ்வர்யா தாங்க, ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் டோன் கொண்டு போயிருக்காங்க. ஏன் இந்த பொண்ணு திருந்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அவள் பட்ட அனுபவம், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, தன் வாழ்க்கையில் அனுபவித்து திருத்திக்கிட்டதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் மக்களை இந்த பொங்கல் திருநாள் நம்மளும் முடிவெடுக்கலாம். பல மாற்றங்களுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை நல்லதாக கொண்டு செல்லுவோம்னு சொல்லிக்கிறேன். இந்த பொங்கலில் ஆஹா கல்யாணம் விழாக்கள் பொங்கலின் மகிழ்ச்சியைப் போல திகழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ மக்களே. அண்ட் யாரெல்லாம் ஆஹா கல்யாணம் சீரியல் டீமுக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் சார்பாக ஆஹா கல்யாணம் சீரியல் குடும்பத்துக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ மக்களே.